ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரெனகாட் இமோர்டல் எபிசோட் 21 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலர் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். நான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு போன எபிசோடில் தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட கிளானில் வந்து ஃபுல்லாமே வந்து ஃபைட் பண்ணி எல்லாருமே வந்து இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோட மாஸ்டரையும் வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் கையாலேயே வந்து கொண்டு இருக்கான். அப்படியே வந்து நமக்கு வந்து 21 எபிசோட் வந்து காமிக்கிறாங்க. அங்கே ஒரு சில பேர் வந்து குதிரையில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த ஜேர்னி வந்து சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஷரை போய் நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து கொடுக்க போகிறோம். அதுவும் தியான்ஷி சிட்டியில் போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 10% தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நிற்கிறாங்க. யார் அவன் போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது யாங்னு ஒருத்தர் வந்து சொல்கிறான். எதுக்காக நீங்கள் வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து இங்கே என்னோடய மாஸ்டர் சொன்னபடி வுட் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது மெட்டீரியல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தரக்காக வந்தேன். நானும் தியான்ஷி சிட்டிக்கு தான் போகிறேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சரி ஓகே நான் கூப்பிட்டு போகிறேன் அவனுங்கள அப்படின்னு சொல்லிம்போது நம்ம ஹீரோவையும் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் பேரண்ட்குள்ளே போய் அவனோட ஜேர் டால்ஸ்மன்னு ஒரு டால்ஸ்மன் நம்ம ஹீரோ கிடச்சிருக்கும். அதை ஹீரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஃபைன் பண்ணிட்டான். இதை வந்து அவன் வந்து அவனோட மாஸ்டர் கிட்டே சொன்னோடனே சரி ஓகே நீ இப்போ வந்து கோர் ட்ரெஷரை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும். இங்கே சாந்தோ வந்து அவன் நிறைய விதமான ட்ரெஷர் வந்து வச்சுருக்கான் இல்லை. ஆனால் அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து அவனோட பேக்குள்ளே வந்து வச்சுருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறான் குயின் கேதரிங் லெவலில் வந்து நான் 14 லெவலில் வந்து வந்துட்டேன். கூடி சேர்த்துல வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் போயிடுவேன். இன்னும் நான் எவ்வளோ நாள் வந்து இப்படியே வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு அவங்களும் வந்து நீ வந்து ஒரு எல்லை கண்டுபிடிச்சி அவங்களோட பவர்ஸை வந்து நீ எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உன்னால் பவர்ஃபுல்லாக அடைய முடியும். ஸ்ட்ராங்கான இருக்கவங்க வந்து வீக்காக இருக்கவங்கள வந்து எப்போவுமே வந்து அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. அதை நினச்சி நீ வந்து கவலைப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ கூட வந்து அங்கே எல்லாருமே வந்து உட்காந்துருக்கும் போது அங்கே ஒருத்தர் வந்து அவனோட ஐ பவர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே சுற்றி வந்து டீமன் ஆராவும் இருக்குது. அவங்களும் வந்து என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களும் வந்து நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ண போகிறீங்க 3 மாதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்க்கும்போது சுற்றி வந்து ஈவில் ஆரா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து அவங்கள ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து தடுத்துடுறாங்க. இவனுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இவன் ரொம்ப வந்து பியூராக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே எதுக்காக வந்து இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மாஸ்டர் கிட்ட வந்து கேட்குறான். அந்த டீமில் வந்து இவங்க கேங்கர்ஸ் இருந்தாங்க யாரையோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாங் ஷிங்னு ஒருத்தன் வந்து வரான். ஜோ கிங்டம்லேருந்து ஒழுங்காக நீங்கள் கொண்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸை வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தனை வந்து தீ வச்சு எரிச்சிடறான். இல்லைன்னா எல்லாருமே வந்து செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து அங்கே வரான். நம்ம ஹீரோ அதையும் வந்து சென்ஸ் பண்ணிட்டான். இவங்களும் வந்து அந்த ட்ரெஷரை வந்து கொடுக்கலான்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ அவங்க அந்த ட்ரெஷரை வந்து வாங்கிடுறான். அவனும் வந்து அடி வாங்கி நம்ம ஹீரோ கையில் வந்து கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் இந்த ட்ரெஷரை வந்து அவனே வந்து வச்சுக்கிட்டான். இது திரும்ப அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து வரான். ஆனால் அவனுக்கு வந்து நீ நம்ம ஹீரோ யாருன்னே சொல்லி ஞாபகமே இல்லை. நம்ம ஹீரோ பார்த்து நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கொடுத்துட்றான். அந்த டைம் வந்து சுற்றி வந்து நிறைய புகைமூட்டம் வருது. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட டீச்சர் தான் வந்து வந்திருக்கான். பைசான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அவன் அங்கே இருக்கிற நிறைய பேர்த்தோட பிளட் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் உடம்புல இருக்கிற எல்லா பிளட் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஒரு பில் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. இவர் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இவரும் வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் சொன்ன என்னால் நான் இருக்க முடியல. என்னால் என்ன எதுவுமே பண்ண முடியல. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி. இவன் குயின் கேதரிங் லெட்டரில் தான் இருக்கான். இவரும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் காப்பாற்றுறதுக்காக வரான். நீ ஒரு உதவக்கரடா. உன் கையில் வந்து அவன் டாஸ்மெண்ட் சீலை யூஸ் பண்ணியிருக்கான். அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்காங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவனை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி வந்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க இல்லை. அவரும் வந்து அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே டைம் வந்து ஒரு ஃப்ளையிங் ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து வேகமாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து வேகமாக இருக்குது. என்னால் தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இப்போ அவனுக்கு கிடைச்ச டால்ஸ்மேனை யூஸ் பண்ணி வந்து ஒரு கோர் ஃபார்மேஷன் மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து உருவாக்குறான். அந்த ஸ்வாடை வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அது ரொம்பவே வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கனால அந்த ஸ்வாடால் அங்கேருந்து வெளியே இல்லை கோர் ஃபார்மேஷனா அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த எல்ரை வந்து ஓடும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து அவனோட கதையை வந்து முடிச்சிடறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு அந்த ஸ்வாடும் அவங்ககிட்ட இருந்து ஒரு பெண்டன்ட்டும் வந்து கிடைக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து நம்பவே முடியல. எப்படி இது அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ வேணா ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆமாம் அவன் செத்துட்டான். என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அவங்க மற்றவங்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்களும் வந்து நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும் உயிர் போகிற நிலைமையில் வந்து சொன்னாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் வந்து அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவன் மெமரியில் எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிடுறான்.
சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு மரத்துக்கடியில உட்காந்து வந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அங்கேயும் சர்க்கிள்ல சேர்ந்து. இந்த டைம்ல வந்து எனக்கு வந்து இந்த ஸ்வாட் கிடைச்சிருக்கு. இத யூஸ் பண்ணி வந்து என்னால பவர்ஃபுல்லா ஆக முடியும். ஃபைட்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு வந்து தேங்க்ஸ் சிட்டிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பக்கத்துல தான் இருக்கு. இதுக்குள்ள போறதுக்கு வந்து கிறிஸ்டல் குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து ஷியான் சிட்டிலேருந்து ஒருத்தன் வந்து வரான். அவன் ஒரு கஃபேன்ல வந்து பறந்து வந்துட்டுருக்கான். இதுக்குள்ள வந்து பப்பட்ட வச்சிருப்பாங்க. நம்ம அட்டாக் பண்றதுக்காக வந்து வச்சிருப்பாங்க அப்டி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஷியான் சிட்டி வந்து ரொம்பவே வந்து ஆபத்தானது அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்து தான் இருக்கணும் அப்டின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் வந்து சொல்றான். நம்ம ஹீரோவும் அவன் ரூம்ல உட்காந்து இந்த சோட வந்து அவனுக்கு கண்ட்ரோல் வரதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த சோட என்னன்னா பறந்து போகுது. நீ எங்கிட்ட தப்பிச்சு போக பார்க்குறியா? அது கண்டிப்பா முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஜேட் டாலிஸ்மனை யூஸ் பண்ணி வந்து அந்த ஸ்குவாட வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதுவும் ரொம்பவே வந்து வேகமாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. அது நம்ம ஹீரோவையும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உன்னோட பிளட்டை யூஸ் பண்ணி தான் வந்து அதை பண்ணணும். அந்த டெக்னிக் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்வாடுக்கு அடிபட்டுச்சுன்னா உனக்கும் அடிபடும். அதுக்கு நீ வந்து ஃபவுண்டேஷன் ரிலேம்ல வந்து இருக்கணும். அப்பதான் வந்து உன்னால வந்து இத கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த சீன்ல வந்து சிட்டியோட இந்த சென்ட்ரல் பகுதிய வந்து காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்டர் ஸ்டாங்க்கு வந்து ஒருத்தன் கிஃப்ட் குடுக்கறதுக்காக வந்து வந்திருக்கான். இதை இத யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து சண்டை போடாம இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனோட வந்து பேரன் வந்துட்டான். அவனும் வந்து உங்கள பார்த்ததுல ரொம்பவே வந்து சந்தோஷம் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்காக வந்து இவங்க ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இத வந்து நான்சன் சோல் ரிலேம்ல இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? என்னோட பவர நான் காமிக்கிறேன். நான் இப்ப ஃபவுண்டேஷன் ரிலேம்ல இருந்தாலும் என்னோட பவர வந்து நான் காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவனோட சோல் இன்டர்னல் யூஸ் பண்ணி வந்து அங்க இருக்க வானத்தையே வந்து 2ஆ வந்து பொளந்துட்டான். என்னாச்சு? அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கண்டிப்பா அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்றாங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வந்து பார்க்குறீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.